எங்கே வந்து பைக்கில் ரொம்ப தூரம் போகணுமா அம்மாவுக்கு ஈஸியாக ரைடு போக போகிறோம் கைஸ் நம்ம இப்போ. அதுவும் இந்த 2 பைக்குங்கள்ல இந்த வாக்குல நானும் அப்பாவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மொளவா பாப்பா தம்பி கூலி கிளாஸ் வேற வச்சுக்கிறாரு இவரு. ஸ்டைலுப்பா ஸ்டைலோ யூட்டர்ன் போடு, வீட்டுக்கு போயிடலாம். போய் கேஎஃப்சியில் சாப்பிட்டு கேஎஃப்சி யூட்டர்ன் போட்டு கேஎஃப்சியா லெஃப்ட்ல புதிய தலைமுறை, ரைட்ல ஜெயா டிவி. என்ன பண்ணலாம் இப்போ அதுக்கு சான்ஸ் கேட்டுவா. சான்ஸ் போய் சான்ஸ் கேளு. சான்ஸ் நம்ம கையில இருக்குப்பா. இப்போ நம்ம பண்றதே ஒரு முட்டை போட்டு ஐயா, இப்போ நம்ம பண்றதே கேளுங்க. இப்போ நம்ம பண்றதே எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம மக்கள் இப்போ சப்போர்ட் பண்ணி என்னை தூக்கி விட்டு எவ்வளோ பெரிய ஹீரோ ஆக்க போறாங்கன்றது மட்டும் நீங்க பாருங்க. இன்னும் ஒரு வருங்காலத்துல வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அப்பா அதில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃபுல்லுன்னு கொஞ்ச நேரத்தில் ஆயிடும். போகிற வரல ஒரு மெமரி கார்டு வாங்கி தரீங்களா? எவ்வளோப்பா வரும்? ஒரு 1500 2000 வரும். அவ்வளோதானாப்பா? அது அப்புறம் வாங்கிக்கலாம். நீ கிழிக்கு இதே போதும், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இப்போ எங்கே இருக்கிறோம்? தமிழில் போட்டுக்கிட்டு இங்கிலீஷ் ஈகார்டு தாங்கல்ல இருக்கோம். அதை அவங்க போட்டுக்கிட்டு போ. ஈகார்டு தாங்க இங்கே ஒரு எஸ்ஆர்எம் இருக்குதுப்பா. அதுதான் ஈகார்டு தாங்க வந்துக்கிறல்ல. இங்கே வந்திருக்கேன் பிரான்ச் இருக்குதுல்ல, அது கூட தெரியல. இங்கே வந்து நான் தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் நான் ஆக்டிங்கில். இப்போ நானும் போஸ் வந்து அங்கே மோட்டோ விளாகிங் பண்ண போகிறோம். காய்ஸ் எனக்கு கோ ரைடர் ஆகிட்டாங்க. நான் ஒரு பைக் ரைடர். என்ன போய் இவன் மோட்டோ லாகிங் பண்ணோன்ட்டு கோ ரைடர் ஆக்கி விட்டான். அதுக்கு என்னப்பா? கீழே ஊந்துற போகுது. இதுல ஊழுந்தா என்ன? கீழே இறங்கி வா, நான் அப்படி வரேன். இப்படி போ, இப்படி வா, திருப்பி யூட்டர்ன் போடு. காய்ஸ் 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. ஒரு 50% சேலை பார்த்துட்டா உடனே வந்து நிற்க வேண்டியது. கையில் ஆனால் 10 ரூபா கூட இருக்காது. ஆனால் என்ன இருக்கணும் வந்து பார்க்க வேண்டியது. கையில் 10 ரூபா இல்லையா? வா, உனக்கு வேணா வந்து வாங்கிக்கவா. மாமா கோவம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு கீ செயின் எங்கேயோ கச்சிடக்கூடாது, எடுத்து போட்டுக்கணும். தப்புன்றது பிரேக்லாம் பிடிக்காது. இப்போ பாருங்க, ஸ்கூட்டியில் நாங்கள் மின்னல் வேகத்துலலாம் போக முடியாது. இதுலேயும் பிரேக் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு வண்டி எங்கேயோ ஒழுங்க வச்சுக்கிறீங்களா? போலாமா? 2 பேர். ஏடா பிரேக்கே இல்லை. இப்போ நின்றுச்சு. அது பேர் என்னது? பிரேக்கு தானே. ஏண்டா அதில் எவ்வளோ அழுத்த வேண்டியதாக இருக்கு. பிரேக்கெல்லாம் பிடிச்சி ஓட்டக்கூடாதுடா பிரகாஷ். பெட்ரோல் ஊற்றுனா ஏன் எரியுது உடம்பு? தொடை ஃபுல்லாக பெட்ரோல் ஆயிடுச்சு கைஸ். எனக்கு கொஞ்சம் தூரம் தான் ஓட்ட விடுவேன். ஏன் சொல்லு? ஏன்னா இங்கெல்லாம் டிராஃபிக்காக இருக்கும். அதான் ஈஞ்ச பக்கம் இஸ்கான்லாம் தாண்டினதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும். ஃப்ரீ ஆகினதுக்கப்புறம் நான் ஓட்டி விடுவேன். ஐயா ஜாலியா. நீ நைட் ஆனதுக்கப்புறம் ஓட்டிக்கோ. ஹலோ மைக் டெஸ்டிங். வெய் உள்ள வெய். திருப்பட்டி கழிஞ்சி செஞ்சு வச்சு சிலையா. என்னடி வாய்ஸ் இது? இன்டர்காம்ல பாட்டு கேட்டுன்னு வரேன் கைஸ். நானு அவன் மட்டும் பேரு நல்லா ஹெல்மெட் வச்சுக்கினே இன்டர்காம்லாம் வச்சுக்கினே வரான். ஆனா எனக்கு இது கொடுக்க மாட்டான். அழிச்சல் அவன். எனக்கு பொறாமலாம் இல்லை, லைட்டாக பொறாம தான். உனக்கு ஸ்கூட்டி ஓட பிடிக்குமா பைக் ஓட பிடிக்குமா? ஆன்ற இடத்துல எதிரா பிடிக்கும். எனக்கு வந்து தெரியாது தம்பி. ஜூஸ் குடிக்கலாமா? ஜூஸ் குடிக்கல, தாகமா இருக்குதுடா. அந்த வேறா இந்த 100 ml ஜார் வரும்ல ஜூஸ், அந்த மாதிரி கடை இருந்தா பாத்துனே வா இங்க இருக்குன்னு. புரியல? பாத்துனே வாடா. காய்ஸ் வெயில் அடிக்காத மாதிரி தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் தூரம் போனோடனே தாக அடிக்குது. இங்க வர ஃபாரினரு அப்பா நேத்துல இருந்து கேவிசி கேட்டுன்னு இருக்காருடா. கேவிசி போகுமா? நாளைக்கு போகலாம். ஏன் இன்னைக்கு என்ன சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா? எனக்கு தெரிஞ்சதுலேயே சூப்பர் பைக் பேர் G900. சூப்பர் பைக் பேர்லாம் தெரியுமாடா? என்ன ஒரு 5 பைக் பேர் சொல்லு பார்க்கலாம். Z800, Z900, 1000, S1000 RR, Ninja 650 சூப்பர் பைக்கா? யாருக்கு தெரியும்? டுக்காட்டின்றது கம்பெனி பேரு, BMW கம்பெனி பேரு. இதுவும் சொல்லு மாடல். S1000 RR. ஏய் வெறுப்பா இருக்குடா வாழ்க்கை விருப்பே. நீ என்ன பண்ண? உனக்கு என்னதுக்கு உனக்கு வாழ்க்கை உனக்கு விருப்பா இருக்கு? வாழ்க்கைங்கிறது என்னது வாழ்க்கைன்றது? அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. இருக்கிற வரைக்கும்
ஒழுங்கா ஜாலியா இருந்து போகணும். ஜாலியா இருக்கும். அதுக்கிட்டு ஜாலியா இருக்கணும்னா எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திக்கின்னு இது பண்ணிக்கின்னு சுத்தின்னு இருந்தா அது ஜாலி கிடையாது. நம்ம பண்றதை புடிச்சு பண்ணி நாம சந்தோஷப்படுத்தினாதான் அது சந்தோஷம். மூட்டை வண்டியை ஓட்டுறேன். டேய் உனக்கு பிபிடி ரெடி பண்ண தெரியுமா? பிபிடி புரியல. பிபிடிடா பிபிடிடா பிபிடினா பிபிடி பிரசன்டேஷன். ஆமா பண்ண தெரியுமா? அது எனக்கு பண்ணி கூட. பிபிடி ரெடி பண்ணதே இல்லாதடா உனக்கு. ஃபர்ஸ்ட் பிபிடினா என்னது? ஏதோ ரெடி பண்ணி எடுத்துன்னு வரணுமா? எடுத்துன்னு போய் செமினார் பண்ணணுமா? பிபிடினா ஒன்றும் இல்லை, கூகுளில் போ, என்ன டாபிக் தராங்க அதை சர்ச் பண்ணு. ஒரு 5 டாபிக் கொடுத்துக்கிறாங்கடா. பேராகிராஃப்மே ஏதாச்சும் வரும். 2 ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி போடு. ஃபர்ஸ்ட் பேஜில் டாப்பிக்கை போடு. செகண்ட் பேஜில் சும்மா இன்ட்ரடக்ஷன், என்ன டாபிக் பேச போகிறேன், அதை பற்றி என்னது அதெல்லாம் போடு. ஒரு 3வது பேஜில் ஒரு இமேஜை போட்டு விட்டு இது என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சும்மா பண்ணி விட்டு ஒரு 5-6 ஒரு 10 பேஜுக்கு இழுத்து விட்டு அவ்வளோதான். இதான் பிபிடி. நீ பண்ணிருக்கியா பிபிடில? செமினார்லாம் எடுத்திருக்கியா? 4 பேர் குரூப்பில் வந்தாங்க. இதுல வரும் ரோமன் லெட்டர்லேயே அப்படியே 4 நாளாக செலக்ட் பண்ணாங்க. நீங்க வந்து 4 பேர் ஒரு டீமா? அப்படி இல்லையா? தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பண்ணணுமா? சாப்பாடுலாம் வாங்கி தர மாட்டீங்களா? அதான் வரும்போது தான் தோசை சாப்பிட்டு வந்தோம்ல, அவ்வளோதான். ஐயோ, காலையிலையும் மதியானமும் சேர்த்து ஒரு தோசை முடிந்து விட்டது. எங்கடா அவங்க வரவே காணோம். ஒரு 2 நாள் லீவ் விட்டு அவங்களால வீட்டில் உட்கார முடியாதா? நம்ம தான் ஊர் சுற்றிட்டு இருக்கோம், இவங்க எங்கே ஊர் சுற்றுறாங்க? சும்மா கொஞ்சம் லாங் டிரைவ் ஆச்சும் போலாட்டு இழுத்துட்டு வந்தது நேற்றுலேருந்து இப்படி பேசி 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 இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு காலையிலே கிளம்புற மாதிரி கைஸ். ஆனால் அது முடியல. காலையிலேயும் இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி மதியானம் 2 மணிக்கு கிளம்புறாங்க. 2 மணிக்கு கிளம்பி அப்புறம் அண்ணா நகரில் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வரத்துக்கு 3 ஆகி அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே கிளம்பி வரோம். முதல்ல பண்ண இருக்கும்ல கைஸ் ஈஸியாரில், அது போகலான்ட்டு. ஆனால் அது 5 மணி வரைக்கும் தான் ஓப்பனாக இருக்கும். என்னடா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது? எல்லா இடமும் டிராஃபிக்காக இருக்குது. ஏன் காலையில் கிளம்பணும்? ஏண்டா 4 மணி அன்னைக்கு கூட வந்துமேடா 4 மணிக்கு தான். அப்போ கூட இவ்வளோ இல்லையடா. சிக்னல் போட்டிருக்கடா. ஸ்டாப் பண்ண போகிறேன், போலீஸ் கேஸ் போடுங்க. அந்த மாதிரி நான் நின்ட்டாரு. சுட சுட பஜ்ஜி போடுறாங்க, சாப்பிட்டுக்கலாமா? ஜூஸ் குடிப்போம் பஜ்ஜிலாம். அந்த 700 ml ஜூஸ் இருக்கும்ல, அந்த கடையில் எடுத்துங்க. 1 லிட்டர் ஜூஸ் தருவாங்க, 2 வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஏண்டா கத்துற? நீ கத்துறதுக்கு அவங்க நின்றுட்டாங்கடா. அமுக டுமுக அமால் டுமால்.